மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாயிருக்கும் வாழை. இது ஒரு பார்த்தோன்னே ட்ரெய்லர் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு குழந்தைகள் பற்றின படம் அப்படிங்கிறது. பட் இது வந்து குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படமா அப்படின்னா நிச்சயமா இல்லை தான். ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம் ஒரு முக்கியமான அரசியலும் பேசியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதில் குழந்தைகள் பிரதான கதாபாத்திரங்களாக வந்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, இதில் டைரக்டர் மாரி செல்வராஜ் பேசுகிற அரசியல் என்ன, அதை எப்படி பேசியிருக்கார், எல்லாமே இந்த ரிவ்யூவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். வாழை படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சிவனேந்தன் அப்படிங்கிற பையன் 8வது படிச்சுட்டு இருக்கான். 99வது வருஷம் அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை இது. ஸோ தென் மாவட்டங்கள் நடக்கிற கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சின்ன பையனுக்கு என்ன இது அப்படின்னா, அவங்க ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பிரதானமான ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, வாழைக்காய் சுமக்கிறது. அதாவது வாழைத்தோப்பில் அறுவடை நடந்ததுக்கப்புறம் அந்த வாழைக்காயை தூக்கிட்டு வந்து லாரியில் ஏற்றணும். ரொம்பவே ஒரு கடினமான வேலையை அந்த மக்கள் வந்து செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கான கூலியும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பையனுக்கு என்னென்னா, இவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, எப்போல்லாம் ஸ்கூல் லீவ் விட்றாங்களோ அப்போல்லாம் இந்த பையனை கூப்பிட்டு போய் காய் சுமக்க வச்சிடறாங்க வீட்டில் அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அந்தளவுக்கு பெரிய ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால பையனும் வேலை செஞ்சால் அதுலேருந்து காசு வரும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. பட் இந்த பையனுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. எப்போ பாரு அதுக்கு எதிராக தான் அவன் இருக்கான். அந்த வேலைக்கே நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாகவும் இருக்கான். ஸோ இப்படி போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் அவங்க இதில் வந்து ஒரு அரசியல் தலையீடு வந்து ஏற்படுது. அண்ட் ஒரு அரசியல் போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கூலி ஏற்றி கேட்டு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. இதோட ஆஃப்டர் மேத், அதாவது இந்த போராட்டத்துக்கு அப்புறம் நடக்கிற ஆஃப்டர் மேத், அந்த புற அரசியல் இந்த பையனோட வாழ்க்கையை எப்படிலாம் பாதிச்சுது அப்படிங்கிறது தான் இந்த வாழை திரைப்படத்தோட கதை. படத்தில் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சிவனேந்தன் அப்படிங்கிற அந்த ஹீரோ ரோலில் பொன்வேல் அப்படிங்கிற அந்த சின்ன பையன் நடிச்சிருக்காப்புல. ரொம்பவே ஒரு சிறப்பான நடிப்பு. ஒரு குழந்தை நட்சத்திரம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஆக்டிங்கே சொல்ல முடியாது, ரொம்ப ரியலாகவே அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இவர் மட்டும் இல்லை, இவரோட ஃப்ரெண்டாக வர ராகுல், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலாக போட்டி போட்டு தான் நடிச்சிருக்காங்க. அவங்க வர காட்சிகளில் இயல்பாகவே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் அவங்க ஒரு சின்ன வயசில் எப்படி பேசிக்குவாங்க, எப்படி சண்டை போட்டுக்குவாங்க, எப்படி ஒருத்தர் கலாய்ச்சிக்குவாங்க, எப்படி ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாகவே ஸ்க்ரீனில் ரெண்டு பேருமே கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேர்த்துட்டு இருந்து எக்ஸலண்ட்டாக ஒரு ஆக்டிங்கை, ஒரு அவுட்புட்டை வாங்கின டைரக்டர் மாரி செல்வராஜுக்குமே ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அண்ட் இவங்களை ரிலேட்டடாக வர அந்த காமெடி சீன்ஸ், இவங்க ரிலேட்டடாக வர எமோஷனல் காட்சிகள் எல்லாத்துலேயுமே ரெண்டு பேருமே சிறப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் அதிக வெயிட்டேஜ் இருக்கிற ரோல் பொன்வேல், அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்கிற அந்த பையன், அவரோட நடிப்பு இன்னுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது இருக்குது. வேறு டைமென்ஷனில், அதுவும் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆக்டிங் வந்து தேவைப்பட்டிருக்கு. அதை ரொம்ப சிறப்பாகவே திரையில் கொண்டு வந்திருக்காரு. அந்த காட்சிகள் என்னெல்லாம் உணர்வு நமக்கு கடத்தணுமோ அது நமக்கு சிறப்பாக கடத்துறதுக்கான ரீசன் அவரோட ஆக்டிங் அவ்வளோ அக்யூரேட்டாக, அவ்வளோ டு த பாயிண்ட் இருந்தது தான் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறேன். பொன்வேல் அந்த பையனோட அம்மாவாக வர ஜானகி, அக்காவாக வர திவ்யா துரைசாமி, ரெண்டு பேருமே ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுவும் அந்த அம்மா அழுகிற காட்சிகள், எமோஷ்னலாக பேசுகிற காட்சிகள், அந்த பையனை அன்போடு அரவணைக்கிற அந்த காட்சிகள் எல்லாத்துலேயும் ரொம்பவே நம்மளை நெகிழ வைக்கிறாங்க. ஒரு இயல்பான ஒரு கிராமத்து பெண், ஒரு தாய் எப்படி இருப்பாங்களோ அதை வந்து ரொம்ப இயல்பாக ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. திவ்யா துரைசாமியும் ஒரு நல்ல ஒரு மீட்டியான ரோல், அதை சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து வெளிப்படுற அந்த காதல் உணர்வு உள்ளிட்ட விஷயங்கள், தம்பி மேலே இருக்கிற பாசம் எல்லாமே டு த பர்ஃபெக்ட். எங்கேயுமே ஒரு சின்ன பிசகு கூட இல்லை ஆக்டிங்கில் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் திவ்யா துரைசாமியோட லவராக வர கனி அப்படிங்கிற கேரக்டரில் கலையரசன் நடிச்சிருக்காரு. அவருமே ஒரு சிறப்பான ரோலை பண்ணியிருக்காரு. சின்ன பசங்களாக வளர்ந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஊரில் ஒரு அண்ணன் இருப்பார், அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கில் செட் அவர் வச்சிருப்பாரு. என்ன பிரச்சனைனாலும் ஊர் மக்கள் அவர்கிட்ட போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா. அந்த கேரக்டர் நமக்கு நினைவூட்டுற வரையில் தான் கலையரசனோட பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. அந்த கேரக்டருமே எழுதப்பட்டிருந்துச்சு. அவரோட சிறப்பான நடிப்பும் அந்த கேரக்டருக்கு சிறப்பாக உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பூங்கொடி அப்படிங்கிற டீச்சர் கேரக்டரில் நிக்கிலா விமல், அவங்களும் ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் பசங்களை அவங்க அணுகிற விதம், அவங்க மேலே அன்பு காட்டுற விதம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு டீச்சர் க்ரஷ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவங்க சின்ன வயசுல அங்கங்கே இருந்திருக்கும். அதை சிறப்பாக திரையில் கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரோலுக்கு தேவையான ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கை நிக்கிலா சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் மாறிடுது. நமக்குமே நம்மளோட அந்த 90s நாஸ்டால்ஜியா வந்து கிண்டில் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு டீச்சர் நமக்கும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம ரெலவெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நிக்கிலா விமலும் ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதும் ஒரு ஆட் ஆன் ஃபேக்டர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். வாழை படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் மாரி செல்வராஜ் ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு
அந்த சின்ன பையனோட வாழ்க்கை அவன் சுற்றி இருக்கிற புற அரசியல் காரணங்களால் எப்படியெல்லாம் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதையும் ரொம்ப வெளிப்படையாகவே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவரோட லைஃப்லேருந்து நடந்த சில சம்பவங்களை எடுத்து கொஞ்சம் ஃபிக்ஷனைஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கார்டு போட்டிருந்தாரு. அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அந்த திரைக்கதையாக இதை மாற்றின விதமும் ரொம்ப பாராட்டத்தக்க தான். அடுத்தடுத்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் எப்படி அந்த சின்ன பையனோட வாழ்க்கையை மாற்றுது, அந்த அரசியல் சூழ்நிலையில் அவன் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னாலுமே வேறு வழி இல்லாமல் அவன் லைஃப்பில் நடக்கிற டிசிஷன்ஸ் அவன் எப்படி ஏற்றுக்கிறான், எப்படி அவன் ஒரு லைஃப் வந்து ஒரு நிமிஷத்தில் எப்படி டோட்டலாக மாறுது, அதெல்லாமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸ், இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சை வந்து நிச்சயமாக யாருமே மறக்க மாட்டோம். அந்தளவு ஒரு மிகப்பெரிய சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் வந்து கொடுக்குது. அது சொல்கிற விஷயம், அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் இவங்க காமிக்கிற காட்சிகள் நிச்சயமாக நம்ம கண்களை குளமாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது 90s கிட்ஸ் ரொம்பவே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் வந்து படத்தில் நிறையவே இருக்குது. இந்த ரஜினி கமல் ஃபைட்டு, அது மூலமாக வர காமெடி எபிசோட்ஸ், கமலுக்கும் ரஜினிக்கும் அந்த வச்சிருக்கிற அந்த பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு பல விஷயங்கள் ரொம்பவே சிறப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் அந்த 2 பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க அந்த சீன்ஸுக்கு சிறப்பாக உயிர் கொடுத்துருக்காங்க. அதில் எழுதப்பட்ட வசனங்களும் ரொம்ப காமிக்கலாக டைமிங்காக சிறப்பாக ஒர்க் ஆயிருக்கு. அந்த முள்ளை குத்திட்டு அந்த முள்ளு குத்துன மாதிரி நடிக்கிறது, முள்ளு குத்துனது அப்படின்னு 2 வேரியேஷன். அந்த எபிசோட் டோட்டலாகவே ஒரு லாஃப்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறைய இடத்துல நாஸ்டாலஜியாவாக சிறப்பாக கிளிக் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த டீச்சர் கிரஷ் அப்படிங்கிற அந்த சப்ட்ராக்கையும் ரொம்ப சிறப்பாகவே கண்ணியமாகவே கையாண்டிருக்காரு மாரி செல்வராஜ். கொஞ்சம் கூட அது எங்கேயும் ஓவர் போர்டாக போயிடாமல் அந்த இது படத்தை வந்து ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு, அந்த கேரக்டர் டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் கையாண்டிருக்காரு. ரொம்பவே ஒரு மெச்சூர்டான ரைட்டிங், ரொம்பவே ஒரு மெச்சூர்டான எக்ஸிக்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த இந்த படம் பேசுகிற அரசியல் எங்கேயுமே ஹார்ட் ஹிட்டிங்காக ஆன் ஃபேஸில் சொல்லாமல் அந்த ₹1 கூலி ஏற்றி கேட்டதுனால அவங்க லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த உழைக்கும் வர்க்கத்தை இந்த முதலாளித்துவ வர்க்கம் வந்து எப்படிலாம் சுரண்டுது அப்படிங்கிறத ரொம்ப கன்வின்சிங்காக திரையில் காட்டியிருக்காரு. எங்கேயுமே அவர் வந்து ஓகே இது நம்ம கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி சொல்லுவோம், இல்லை வந்து ஒரு நியூட்ரலான ஸ்டாண்டில் சொல்லுவோம் அப்படின்லாம் இல்லாமல் யார் பக்கம் நின்று சப்போர்ட் பண்ணணுமோ அந்த பக்கம் நின்று ஒரு சிறப்பான ஒரு அரசியலையும் பேசியிருக்கு. அது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸில் வர விஷயங்கள் காலகாலத்துக்கும் பேசப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த தேனி ஈஸ்வரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சிறப்பான ஒரு ஒர்க். அதாவது எல்லா இடத்துலையும் ஒரு க்ரீன் இருந்துகிட்டே தான் இருக்குது படத்தில். அந்த கிராமப்புறம் அப்படி அந்த தென் மாவட்ட கிராமங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரியலாகவே காட்சிப்படுத்தியிருக்காரு. இன்ஃபேக்ட் எல்லா லொக்கேஷன்ஸுமே லைவ் லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால அது ரொம்பவே திரையில் ப்ளசண்ட்டாகவே இருந்துச்சு. கலர் டோனில் இருந்து, ஆங்கிள்லேருந்து, கேமரா ஆங்கிள்லேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தா நமக்கு அந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, வாழை இலை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தா நமக்கு பீதி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரியான சம்பவங்கள் படத்தில் ஃபுல்லாகவே நடந்திருக்கு. அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த வாழை மரம், அந்த ப்ளசண்ட்டான க்ரீனான அந்த வாழை இலையை பார்த்தா கூட நமக்கு பீதி ஆகணும். அந்த அளவுக்கான ஒரு கேமரா ஒர்க்கை கிளைமேக்ஸ்லேயும் சிறப்பாக கொடுத்துருக்காரு. அந்த ஆசிலேஷன்லேயே கேமரா வச்சுக்கிட்டு அந்த டாப் ஆங்கிளில் அந்த வாழை இலைகளெல்லாம் காட்டினது ரொம்பவே நிச்சயமாக அந்த இம்பேக்டான ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த உணர்வை அந்த ஷார்ட்டில் அப்படியே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓவராலாகவே படம் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே காட்டப்பட்ட விஷயங்கள், ஆங்கிள்ஸு, ஃப்ரேம்ஸு, அந்த நடிகர்களோட நடிப்பை பிரதானப்படுத்தின விதம் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒர்க். சினிமாட்டோகிராஃபி அண்ட் டெக்னிக்கல் டீமுக்கு நிச்சயமாக பாராட்டுகள். எகைன் படத்தோட இன்னொரு ஹீரோ நிச்சயமாக சந்தோஷ் நாராயணன். தென்கிழக்கு பாட்டாக இருக்கட்டும், ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த பாட்டாக இருக்கட்டும், ஒத்த சட்டி சோறாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வர அந்த பாதவத்தி அந்த பிட் சாங், அந்த சோகமான சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே கதைக்கும் உதவி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறையா காட்சிகள் அது மாண்டேஜாக தான் பாடல்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே கதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுறதுக்கும் உதவி இருக்குது. அதுக்கு லிரிக்ஸுமே ஒரு நல்ல ஆங்கரிங் ரோலை பண்ணியிருக்கு. சந்தோஷ் நாராயணன் அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒர்க்கை கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக கொடுத்துருக்காரு. எங்கேயுமே ஓவர் போர்டு போய் ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கான மீட்டரில் இறங்காமல் இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த காட்சிக்கு தேவையான அளவு ஒரு சட்டிலான மீட்டரில் டெலிவரி பண்ணியிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு இன்னொரு பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு. வாழை படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ட்ராமா அப்படிங்கிறது கூட இந்த படமாக சொல்லலாம். பட் இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் எல்லாருக்கும் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா படம் பார்த்து இந்த ரெண்டு ஹாஃபையும் பார்த்துட்டு இன்டர்வல் முடிச்சு 2 ஹாஃபையும் பார்த்துட்டு வரப்போ ஒரு 2 சாப்டர்ஸை பார்த்த மாதிரி இருக்காது. ஒரு வெப் சீரிஸில் அடுத்தடுத்த எபிசோடுகளாக பார்த்துட்டு வந்த மாதிரி தான் உணர்வு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த இன்டர்வல் பிளாக் அப்படிங்கிறது முடிகிறப்பவே நமக்கு வந்து அது ஒரு பெரிய படத்தை, ஒரு ஷார்ட் ஸ்டோரியை படித்து முடிச்சுட்டு ஒரு உணர்வை கொடுக்குது. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கேள்வி இருக்குது. ஏன்னா பொதுவாகவே நம்ம இன்டர்வல் பிளாக் அப்படின்னா ஒரு கிளிஃப் ஹேங்கராகவோ இல்லை ஒரு க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணுற மாதிரியோ அடுத்து என்ன கதை வரணும் ஒரு லீடு மாதிரி வச்சு முடிப்பாங்க இல்லையா. பட் இதில்
இன்டர்வல் பிளாக்கே ஒரு முடிவுரை மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கதை இருக்குது, அந்த கதையும் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்மே ஈக்குவலி குட் தான். பட் இந்த இடத்துல அந்த இன்டர்வல் பிளாக் அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணல, பட் ஒரு பிரேக், ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கான ஒரு இடைவெளியாக தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது இந்த படத்துக்கு ஒரு வேளை நெகட்டிவாக ஒர்க் ஆகவும் வாய்ப்பு உண்டு. அடுத்தது கிளைமேக்ஸ், அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் வந்து ரைட்டிங்காகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தான். ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரைட்டிங். அந்த காட்சிகள் எடுத்ததும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் தான். நிச்சயமாக அந்த நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் இன்டென்ட் பண்ண விஷயம் நமக்கு கண்டிப்பாக கன்வே ஆயிரும். ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்காகவும் நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருங்கிறதுல மாற்று கருத்தில்லை. பட் ஸ்டில் நிறைய காட்சிகள் இன்னுமே நம்ம ஒரு இன்னொரு லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே சில காட்சிகளை வச்ச மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக லாரி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் சில காட்சிகள் கழித்து அந்த லாரி ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக காட்சிப்படுத்திருக்காங்க. நல்ல வேளை அது பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இதை வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக, ரொம்ப ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அந்த படம் சொல்கிற இம்பேக்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது எவ்வளோ ஒரு வலியான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு இன்னொரு ரவுண்டு போன மாதிரி தான் அந்த ஃபீல் இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃபோர்ஸ்டாகவும் இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கூட ஃபீல் ஆச்சு. ஓவராலாக வாழை நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் அந்த படங்களில் இன்ஃபேக்ட் ஒரு கடந்த 5 வருஷம் எடுத்தால் கூட ஒரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம், நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு படம், சினிமாவாக நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த மாதிரியான படங்களை நம்ம வரவேற்கும் போது தான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான முயற்சிகள், இந்த மாதிரி வாழ்வியலோட தொடர்புடைய கதைகள் அடுத்தடுத்து படமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நிச்சயமாக டைரக்டர் மாரி செல்வராஜோட இன்டென்ஷனை நம்ம பாராட்டியே ஆகணும். பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு குழந்தையை வச்சு, ஒரு சின்ன பையனை வச்சு அவர் லைஃபை, ஒரு வாழ்வியலை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் அது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அதில் அவர் நிச்சயமாக வெற்றியும் கண்டிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா படம் முடிஞ்சு நம்ம வெளியே வரப்போ அந்த இம்பாக்ட் நமக்குள்ளே இருக்குது. ஒரு ஹார்ட் பீட் அந்தளவு ரேஸ் ஆகுது, நிறைய பேர் கண் கலங்கிட்டு வராங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த இம்பாக்டை அவர் 100% கடத்திருக்காரு. அதுக்கே நிச்சயமாக அப்ரிசியேஷன். கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து கொண்டாட வேண்டிய படம் வாழை. வேட்டி சேலைய மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.